கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும். ஆஹா 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 ஆஹா. கல்யாணத்திற்கு வரும் பந்தங்கள், நண்பர்கள் என அனைவரும் முதலில் கவனிப்பது சாப்பாட்டைத்தான். அங்கே அரிசி சரியாக வேகவில்லை என்றாலோ, குழம்பு கெட்டு போயிருந்தாலோ, ஒட்டுமொத்த சுப நிகழ்ச்சியின் நிறைவும் குறைந்து போய்விடுகிறது. இதற்கு யார் காரணம்? சமையல் மாஸ்டர்கள் மட்டும்தான் காரணமா, அல்லது கல்யாண வீட்டாரும் காரணமா என்று பார்த்தால் தவறு இரண்டு பக்கமுமே இருக்கிறது. இன்றைய சூழலில் விலைவாசியின் காரணமாக இவ்வளவு பட்ஜெட்டுக்குள் முடித்து கொடுங்கள் என்று சமையல் மாஸ்டர்களிடம் நெருக்கடி தரும்போது மாஸ்டர்களால் தரமான பொருட்களை வாங்க முடிவதில்லை. சமையல் கூலி, காய்கறி விலையை குறைக்க முடியாத மாஸ்டர்கள் பெரும்பாலும் கை வைப்பது அரிசியில்தான். கல்யாண வீட்டார் தரம் குறைந்த, பழையதாக இல்லாத புதிய அரிசியை வாங்கி தரும்போது, அல்லது மாஸ்டரையே மலிவான அரிசி எடுக்க சொல்லும்போது சாதம் வேகாமல் விரைப்பாக இருப்பதற்கே அதிக வாய்ப்புண்டு. அது மட்டுமா, 500 பேருக்கு சமையல் சொல்லிவிட்டு திடீரென்று 800 பேர் வந்துவிட்டால் சமையல்காரர்கள் பதற்றமடைந்து அடுத்த பந்திக்கு சாதம் பத்தாது என்ற சூழல் வரும்போது அவசரமாக அரிசியை வேக வைத்து வடிப்பதால் அது வெந்தும் வேகாமலும் போய்விடுகிறது. இது மட்டும் காரணமல்ல, முன்னணி சமையல் மாஸ்டர்கள் பல சுப நிகழ்ச்சிகளை ஒரே நாளில் ஒப்புக்கொள்கிறார்கள். முக்கிய மாஸ்டர் ஒரு திருமணத்தில் இருந்தால் இன்னொரு திருமணத்திற்கு தன்னுடைய உதவியாளர்களையோ அல்லது தினக்கூலிக்கு வரும் அனுபவமில்லாத ஆட்களையோ அனுப்பி வைப்பதால் அவர்களுக்கு பக்குவமாக அன்னம் வடிக்க தெரிவதில்லை. ஒரு காலத்தில் சமையல் என்பது கலை மற்றும் கௌரவ பிரச்சனையாகவே இருந்தது. நம்ம கை வண்ணத்தில் சாப்பிட்டு 4 பேர் பாராட்டணும், மணமக்களை வாயார புகழ்ந்துட்டு போகணும் என்ற எண்ணம் மாஸ்டரிடம் இருந்தது. இன்று அது முழுக்க வணிகமயமாக்கி விட்டதால் சொன்ன காசுக்கு சமைச்சோம் கிளம்பணும் என்ற அலட்சிய போக்கும் சிலரிடம் வந்துவிட்டது. கல்யாண வீட்டார் மொய் பணத்தை எண்ணுவதில் குறியாக இருப்பதைப் போல நல்ல தரமான அரிசியையும் நல்ல பட்ஜெட்டையும் கொடுத்து மாஸ்டர்களை நேரடி பார்வையில் பொறுப்போடு சமைக்க வைத்தால் மட்டுமே கல்யாண சாப்பாடாக இருக்கும். உணவை மட்டுமே மனிதன் போதும் என்று சொல்ல முடியும். ஆகவேதான் முன்னோர்கள் விசேஷ விழாக்களில் உணவை படைத்து வந்தவர்களை திருப்தி அடைய செய்து ஆசி வழங்க செய்வதோடு வாயார புகழ்ந்து செல்லும் நிலைக்கு கொண்டு செல்வார்கள். வெந்தும் வேகாத அரிசியை போட்டு வயிற்றை கெடுத்துக் கொள்வதால் ஆசி வழங்குவதற்கு பதிலாக சாபத்தை மட்டுமே வழங்கி செல்வார்கள். உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் சொன்னதை மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.